ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. நம்ம தல அஜித் இந்த படத்துல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் நீ நம்புற வரைக்கும் உன்னை யாராலையும் வீழ்த்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த டயலாக்கு பெர்ஃபெக்ட்டா பொருந்துற ஒரு சர்வைவல் ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது சர்வைவல் ஸ்டோரி அப்படின்றதுக்காக யதார்த்தமா போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இவர் மாட்டலாம் இல்ல. அதற்கு மாற இவரை உலகமே கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் சாத்தியமே கிடையாதுன்னு சொன்னப்ப அதை சாத்தியப்படுத்தி காட்டுறதுக்காக இவர் மேற்கொண்ட ஒரு இன்கிரெடிபிளான ஜேர்னியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் பேஜ்க்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். அதை மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் உங்களால கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். எஸ், இந்த கதையோட ஹீரோவோட பேர் தோர் ஹயர்தால். இவர் நார்வேயை சேர்ந்த ஒரு எக்ஸ்ப்ளோரர், எத்னோகிராஃபர் அண்ட் அட்வென்ச்சரர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய இயர்லி லைஃபை பத்தி சொல்லணும்னா இவர் அக்டோபர் 6 1914 வருஷம் பிறக்கிறாரு. இவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு பீர் கம்பெனில வேலை பார்த்தவர். ஆனா இவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஜுவாலஜில ரொம்ப டீப்பா இன்வால்வ் ஆனவங்க. அதே நேரத்துல மியூசியம்ல ஒர்க் பண்ணி இருக்காங்க. சோ அவங்க அம்மாவோட இந்த ஜுவாலஜி இன்வால்வ்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா நம்ம தோரையும் பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்குது. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா தோர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஓஸ்லோல ஜுவாலஜியும் படிக்கிறாரு, அதே நேரத்துல சைடு பை சைடு ஜியோகிராஃபியும் படிக்கிறாரு. சோ இந்த ஜியோகிராஃபியை பத்தி படிக்கிறப்பதான் இவருக்கு எக்கச்சக்கமா இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆன்சியன்ட் சிவிலைசேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்மளுடைய பண்டைய கால மக்களோட வாழ்க்கை முறை இருக்கு பாத்தீங்களா, அதை தெரிஞ்சுக்கிறதுல அளவுக்கு அதிகமா நாட்டம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இவருக்கு ஓசனை எக்ஸ்ப்ளோர் பண்றது ரொம்ப 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 பிடிக்கும். சோ அதனாலே படிக்கிறப்பே பாத்தீங்கன்னா சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் படகுல ஏறி கடலை சுற்றி பார்க்க கிளம்பிடுவாப்ல. சோ இப்படியே பாத்தீங்கன்னா பண்டைய கால மக்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுலே இவருடைய வாழ்நாள் ஓட ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு கல்யாணமும் முடியுது. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வருஷமே, அதாவது 1937 வருஷமே பாலினேசியா தீவுல இருக்க ஒன் ஆஃப் த தீவான ஃபாட்டுஹைவா தீவுல இவர் தங்க வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. சோ அப்படி தங்குறப்பதான் பாத்தீங்கன்னா பல விஷயங்களை இவர் புதுசா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நம்ம தோதா ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாலே அந்த இடத்துல பண்டைய கால மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல பயங்கரமா ஆர்வம் காட்டுவார் இல்லையா. அப்படித்தான் இங்க போய் அங்க இருக்க மக்கள்கிட்ட பண்டைய கால மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்கிறப்ப அங்க மக்கள் வழிபடுற சிலைகள் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சிலைகள்லாம் நல்ல நீளமா பெரிய சிலைகளா இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய கல்ச்சர் இருக்கு பாத்தீங்கன்னா, அது சவுத் அமெரிக்கன் கல்ச்சர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதோட ஒத்து போற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, பாலினேஷன் மக்கள் வழிபட்ட கடவுளான டிக்கிக்கும் சவுத் அமெரிக்கன் மக்கள் வழிபட்ட கடவுளான விரோச்சோசாக்கு இடையில பயங்கரமான நெருக்கம் இருக்கதான் இவர் உணர்ந்தாரு. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப சவுத் அமெரிக்கன் மக்களும் கடல் வழியா பயணம் பண்ணி இந்த பாலினேஷன்ல வந்து குடி ஏறி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டவுட்டை நம்ம தோருக்கு கிரியேட் பண்ணுது. இது எதுக்கடா இவ்வளவு தூரம் ரிசர்ச் பண்ணி இவர் பெருசா பாக்குறாப்ல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலினேஷியால குடியிருந்த மக்கள் எல்லாருமே ஆசியால இருந்து வந்தவங்க தான் ஹிஸ்டரியே இருந்துச்சு. சோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஹிஸ்டரியை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு தோர் ஃபீல் பண்றாப்ல. சோ அதனாலே அங்க ஒரு வருஷம் ஜேர்னியை முடிச்ச உடனே நாட்டுக்கு திரும்பி சயின்டிபிக் கம்யூனிட்டிட்ட போய் நம்ம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்தாலும் தப்பு, நான் பாலினேஷன் மக்கள்கிட்ட பேசினதுலயும் அவங்க கும்பிடுற கடவுளை பார்த்ததுலயும் அண்ட் அவங்க கல்ச்சரை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டதுலயும் எனக்கு ஒரு விஷயம் தெளிவாச்சு. ஆசியன் மட்டும் பாலினேஷியால போய் குடியேறல, சவுத் அமெரிக்கனும் கடல் வழியா டிராவல் பண்ணி பாலினேஷியால போய் குடியேறி இருக்காங்க அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோட சயின்டிபிக் கம்யூனிட்டினால விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஏன்னா இவர் சொல்ற அந்த கடல் வழி பயணம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது சாதாரணமான பயணம் கிடையாது, அது ரொம்ப அட்வென்ச்சர் நிறைந்த கடல் வழி பயணம். ஏன்னா அந்த பயணத்தையே பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் வழியா தான் மேற்கொள்ளணும். அது வழியா மேற்கொள்ளணும்னா மாடர்ன் போட் இருந்தாதான் ஓரளவுக்காவது சர்வை ஆகி போக முடியும். சோ அப்படி இருக்கிறப்ப அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் சாதாரணமான பாய்மர படகை வச்சு எப்படி 8000 கிலோமீட்டர் கடல் வழியா டிராவல் பண்ணி போய் பாலினேஷியால குடியேறி இருப்பாங்க? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, உங்க தியரி கம்ப்ளீட்டா தப்பு, இதெல்லாம் இந்த ஸ்டேஜுக்கு கொண்டே வராதீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு பத்தி விட்டாங்களாம். இதை பார்த்தோன்னே நம்ம தோருக்குனாலும் செம்ம கடுப்பாயிருது. இரண்டாவது, நம்ம இவ்வளவு தூரம் ஸ்டடி பண்ணிட்டு வந்து ஒரு விஷயத்த சொல்றோம், அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டானுங்க. அப்ப நம்ம தியரியை ப்ரூவ் பண்ணணும்னா வேற வழியே இல்ல. அந்த காலத்துல மக்கள் எப்படி கடல் வழியை பயணம் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம இந்த பசிபிக் பெருங்கடல் வழியை பயணம் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் நம்ம தியரி கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா பாலினேஷியாவை ரீச் பண்ணிடுவோம். அப்படி ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தியரியை இவங்களால மறுக்கவே முடியாது, அதை கண்டிப்பா இவனுங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சப்போஸ் நம்ம தியரி தப்பாயிடுச்சுன்னா நம்ம கடல்லே இறந்து போக வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்றாப்ல. எஸ், இவர் பயணம் மேற்கொள்ள போறதா முடிவு பண்ணி வச்சிருக்க கடலே என்னது, பசிபிக் பெருங்கடல் இல்லையா. அது இவர் போற பாத்து வந்து சாதாரணமான பாத்து கிடையாது. அங்க இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி பயங்கரமா நிகழும். அப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்களை மாடர்ன் போட் இருந்தாதான் ஓரளவுக்காவது தாக்கு பிடிக்க முடியும். ஆனா மாடர்ன் போட்டை யூஸ் பண்ணி டிராவல் பண்ணி போனா இந்த தியரியை ஏத்துக்கவே மாட்டாங்க இல்லையா. சோ அதுக்காகவே அந்த காலகட்டத்துல மக்கள் யூஸ் பண்ண பாய்மர படகு இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் டிராவல் பண்ணவே பிளான போட்டு வச்சிருக்காப்ல. அந்த படகுல பாத்தீங்கன்னா மோட்டர் கிட்டன்னு எதுவுமே இருக்காது, அதை செலுத்துறதுக்கு இருக்க ஒரே வழி நேச்சரான காற்று மட்டும்தான். சோ அந்த காற்றுக்கு ஏத்த மாதிரி பாய்மர படகுல மிகப்பெரிய துணி கட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அதை கரெக்டா டைரக்ஷனை மாத்தி மாத்தி வைக்கிறது மூலமா டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும் அப்படின்றதான் இவருடைய தியரியாவே இருந்துச்சு. சோ இதுலயே தெரியும் இவர் மேற்கொள்ள போற இந்த ஒரு ஜேர்னி எவ்வளவு டேஞ்சரஸ்
டேஞ்சரஸான ஜேர்னி அப்படின்றது. ஏன்னா அவ்வளவு பெரிய கடல்ல லாங் டிஸ்டன்ஸ வெறும் பாய்மர படகை வச்சு மட்டுமே கடக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா? இருந்தாலும் இவருடைய தியரியை ப்ரூவ் பண்றதுக்காக இவருடைய உயிரையே பணயமா வச்சு இந்த ஜேர்னில இறங்குறாப்ல. இந்த ஜேர்னில இறங்குறாரு அப்படின்றதுக்காக கண்மூடித்தனமா பாலினேசியால போயிட்டு சில மக்கள்கிட்ட கேட்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்களை வச்சு மட்டும் இதுல அவர் இறங்கல. அவர் சயின்டிபிக்கா சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் இதுல இறங்கவும் செய்யறாப்ல. ஏன்னா இவர் தான் ஜியோகிராஃபிலாம் நிறைய படிச்சிருக்காரு இல்லையா? சோ அதன் மூலமா அந்த சவுத் அமெரிக்காவுக்கும் பாலினேசியாவுக்கும் இடையில கடல்ல காற்று எந்த திசையில வீசுது அப்படின்றது இவர் அனலைஸ் பண்ணிருக்காரு. அப்படி அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப பெர்ஃபெக்ட்டா தென் அமெரிக்கால இருந்து படகு வழியா கிளம்புனா அந்த காற்றே பாத்தீங்கன்னா பாலினேசியால கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி தான் அதோட திசை வேகமே இருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறாரு. சோ அதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இந்த மாதிரி பாய்மர படகுல இயற்கையை நம்பி மட்டும்தான் டிராவல் பண்ணி அங்க போய் சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணி அதே மெத்தட்ல தான் நம்ம டிராவல் பண்ணணும் அப்படினும் இப்ப களத்துல இறங்குறாப்ல. இத சும்மா ஜஸ்ட் ஒரு நாள் 2 நாள் டேட்டா கலெக்ட் பண்ணி அவர் இறங்கல. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எக்கச்சக்கமான டேட்டாஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்துல இறங்குறாரு. இவர் இந்த மாதிரி ஒரு வருஷம் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு எடுத்துக்கிட்டதுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா இந்த ஜேர்னில இவர் ஒரு ஆள் மட்டும் டிராவல் பண்ண போறது கிடையாது. இவருக்குன்னு ஒரு டீமே அவர் ரெடி பண்றாரு. அதுல மொத்தம் 5 பேர் வராங்க. அந்த 5 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரோட பேர் கெர்மன். அவர் ஒரு ஹைட்ராலஜிஸ்ட். அதாவது தண்ணியை பத்தி படிப்பாங்க பாத்தீங்களா? தண்ணி எந்த மாதிரியான டைரக்ஷன்ல போகும், தண்ணியோட தன்மை எப்படி இருக்கு, அந்த தண்ணியை எப்படி டிவைட் பண்ணி ஈக்குவலா எல்லாருக்கும் கொடுக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்களை படிப்பாங்க பாத்தீங்களா? அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கவரை சூஸ் பண்றாரு. அடுத்து 2வது இருக்கிறவரோட பேர் எரிக் ஹெசல்பர்க். இவர் பாத்தீங்கன்னா நேவிகேஷன்ல செம்மையான ஒரு எக்ஸ்பர்ட். இவர்ட்ட ஒரு மேப் இருந்தாலே போதும் கடல்ல எப்படி டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈஸியா திசையை காமிச்சிருவாப்ல. அதுக்கடுத்து 3வது இருக்கிறவரோட பேர் டேனியல்சன். இவர் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அதாவது மக்களோட மனிதவியலை பத்தி படிப்பாங்க பாத்தீங்களா? அந்த ஒரு எக்ஸ்பர்ட் தான் இவர். இவங்க சப்போஸ் பாலினேசியாவை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கூட போறாரு. அடுத்த கடைசி இருக்கிற 2 பேரோட பேரு ஹாக்லேண்ட் அண்ட் ராபி. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 காலகட்டத்துல ரேடியோ ஆபரேட்டர் அண்ட் ரேடியோ எக்ஸ்பர்ட்டா ஒர்க் பண்ணவங்க. சோ அந்த 5 பேர் கொண்ட ஒரு டீம் பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம தோர் ரெடி பண்றாரு. அப்படி இவங்களை ரெடி பண்ணி முடிச்ச உடனே அடுத்து அவர் பண்ண முதல் வேலையே ஃபண்ட கலெக்ட் பண்றதா. ஏன்னா எவ்வளவு பெரிய ஜேர்னி அவர் கடல்ல மேற்கொள்ள போறாரு அப்படின்னா அவர் கையில கொஞ்சம் காசு இருக்கணும் இல்லையா? அந்த காசு இருந்தா தான் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சு ஓரளவுக்கு சர்வைவ் ஆகி போக முடியும் இல்லையா? ஏன்னா இவங்க போக போறது ஜஸ்ட் நேச்சரை நம்பி மட்டுமே போக போறாங்க. எந்த விதமான மோட்டர் கிட்ட எந்த விதமான எதுவுமே கிடையாது இல்லையா? மாடர்ன் எக்யூப்மெண்ட். அப்படி இருக்கிறப்ப எத்தனை நாட்கள் கழித்து இவங்க 8000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போய் அந்த பாலினேசியாவை ரீச் பண்ணுவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. சோ அவ்வளவு நாட்கள் டிராவல் பண்ண போறாங்கன்னா அவ்வளவு நாட்களுக்கு தேவையான ஃபுட் இருக்கணும், சர்வைவலுக்கான எக்யூப்மெண்ட் இருக்கணும். அதே நேரத்துல இவங்க டிராவல் பண்றதுக்கு தேவையான அந்த ஒரு பாய்மர படகு இருக்கு பாத்தீங்களா? அந்த படகையை உருவாக்கணும் இல்லையா? சோ அது எல்லாத்துக்கும் காசு இருந்தா தானே பண்ண முடியும். சோ அந்த காசுக்காக ஃபண்ட்ரைஸ் பண்றதுக்காக எக்கச்சக்கமான பிசினஸ் மேன் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ட்ட போயிட்டு இவர் போய் அப்ரோச் பண்றாரு. ஆனா என்னத்தை இவர் போய் அப்ரோச் பண்ணாலும் அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை கேட்டுட்டு நீங்க சொல்றதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா இருக்கிற மாதிரியே தெரியல, இது தேவையில்லாத ஒரு வேலை மாதிரி தான் தெரியுது, நீங்க வீணா உங்க உயிரை பணைய வைக்கிறீங்க, இப்பெல்லாம் போய் நீங்க டிராவல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இறந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படியே கைவிட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லி இருந்திருக்காங்க. இவரு எக்கச்சக்க பேட்ட போயிட்டு கையில விழுந்து காலில் விழுந்து எப்படியாச்சும் காசை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஆனா யாருமே சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. கடைசியா தான் பாத்தீங்கன்னா நார்வேயோட மிலிட்டரி சேர்ந்த சில அத்தாரிட்டிஸ் கொஞ்சோண்டு ஃபண்ட கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஃபண்ட் உங்களுக்கு போதுமானதா இல்ல. சோ அதனாலேயே இவங்களோட டீம்ல பாத்தீங்கன்னா 2 பேர் வேர்ல்டு வார் 2ல ஒர்க் பண்ண இருக்காங்க பாத்தீங்களா? அவங்கள வச்சு கவர்மெண்ட் மறுபடியும் அப்ரோச் பண்ணி பாக்குறாங்க. சோ இவங்க 2 பேருக்காக, அதாவது வேர்ல்டு வார் 2ல ஒர்க் பண்ணதுனாலே இவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபண்டையும் நார்வே கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க ரேடியோ எக்ஸ்பர்ட் அப்படினால இவங்களுக்கு கவர்மெண்டோட ரேடியோ எக்யூப்மெண்ட்டே கொடுத்து நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜேர்னிக்கு ரேடியோ எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்க. இது ரேடியோ எக்யூப்மெண்ட் அப்படின்றதுக்காக ஈஸியா நம்ம வீட்டுல இருக்கும்போது போன் எடுத்து டக்குன்னு பேசுற மாதிரியான ரேடியோ எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது. இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப மோர்ஸ் கோட் மூலமா கம்யூனிகேட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த இதுக்கான ரேடியோ எக்யூப்மெண்ட் தான் கூட கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களை தவிர்த்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிசினஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்க இவங்களுக்காக சின்ன சின்ன ஃபண்டை கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து நம்ம தோர் பாத்தீங்கன்னா சில பப்ளிகேஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது புக்கை பப்ளிஷ் பண்ற கம்பெனிஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட போயிட்டு நான் ஒரு இன்கிரெடிபிளான ஜேர்னியை மேற்கொள்ள போறேன், நான் மேற்கொள்ள போற எந்த ஒரு ஜேர்னியை கம்ப்ளீட்டா ஃபில்ம் பண்ண போறோம், அதே நேரத்துல எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நோட் பண்ணி ரைட் பண்ணி வைக்க போறேன். சோ இந்த ஒரு ஜேர்னி நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் இது ஒரு தனி புக்காவே எழுதி வெளியிடுவேன். அப்படி வெளியிடுற புக்கை நீங்க பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்மையான ஒரு லாபம் கிடைக்கும். சோ அந்த ஒரு லாபத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் முன்கூட்டியே பணத்தை ஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கும் மேக்ஸிமம் பப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு பப்ளிகேஷன் மட்டும் இவரை நம்பி கொஞ்சோண்டு பணத்தை முன்கூட்டியே கொடுக்குறாங்க. சோ இப்படி கொஞ்சமா கலெக்ட் பண்ண காசை கம்பைன் பண்ணி பாக்குறாரு. அந்த காசு பார்த்தா அந்த அளவுக்கு இவரோட ஜேர்னியை மேற்கொள்ற அளவுக்கு பெரிய காசா இல்ல, இருந்தாலும் இந்த ஜேர்னியை முடிச்சோம் அப்படின்னா இதுக்கு பெரிய ஸ்கோப் இருக்குன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. சோ அதனாலே அந்த காசை மட்டுமே வச்சு இந்த ஜேர்னிக்கான ப்ரிப்பரேஷனையும் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. சோ இப்படி இவர் கொஞ்சமா சேர்த்து கலெக்ட் பண்ண இந்த ஒரு காசுல அவர் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயமே ராஃப்ட்டை உருவாக்குனது தான். ஏன்னா ராஃப்ட் கரெக்டா இல்ல அப்படின்னா இவ்வளவு பெரிய ஜேர்னி உங்களால மேற்கொள்ள முடியாது இல்லையா? சோ அந்த ஒரு ராஃப்ட்டை கிரியேட் பண்றதுக்காகவே ஆன்சியன்ட் புக் எக்கச்சக்கமான புக்கை ரெஃபர் பண்றாரு. அப்படி ரெஃபர் பண்ணி பாக்குறப்ப அதுல குறிப்பிட்டிருக்கிறதுல எந்த மாதிரியான மரத்தை யூஸ் பண்ணிருக்காங்கன்றதை நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ணதுல அந்த காலத்து மக்கள் பால்சா அப்படின்ற ஒரு வகையான மரத்தை தான் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்ச உடனே அவர் கலெக்ட் பண்ண ஃபண்ட்ல ஒரு பகுதியை பார்த்தா அந்த பால்சா மரத்தை கட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்காகவே யூஸ் பண்றாரு. சோ அந்த
மரங்களை வெட்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மரத்தை மட்டுமே வச்சு இவர் உருவாக்கணும்னு நினைச்ச அந்த ஒரு ராஃப்ட்டை உருவாக்குறாரு. அப்படி ஒரு உருவாக்குற அந்த ஒரு ராஃப்ட்ல எக்காரணத்தை கொண்டும் மெட்டல் பார்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுலயும் தெளிவா இருக்காரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள், அதாவது தென் அமெரிக்கால இருந்து இடம்பெயர்ந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்புறாங்க பாத்தீங்களா. அப்படி ஒரு நம்புற அந்த ஒரு மக்கள் அந்த காலகட்டத்தில் மெட்டல் பார்ட்ஸ் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. சோ அதை யூஸ் பண்ணி ஒரு டிராவல் பண்ணார் அப்படின்னா இவரோட தியரியை ஏத்துக்கிற மாட்டாங்க இல்லையா. சோ அதனால அந்த மக்கள் எப்படி மரத்தை மட்டுமே வச்சு செஞ்சிருப்பாங்களோ அதே மாதிரி மரத்தை மட்டுமே வச்சு ராஃப்ட் உருவாக்குறாரு. அப்படி அவர் மரங்களை கம்பைன் பண்றப்ப கட்டுறதுக்கு கயிறு தேவைப்படும் இல்லையா, அதுக்காக சணல் கயிறையும் யூஸ் பண்றாப்ல. அப்படி யூஸ் பண்ற அந்த ஒரு சணல் கயிறை பார்த்தீங்கன்னா பேக்கப்காக எக்கச்சக்கமா சாக்கா எடுத்தும் வைக்கிறாப்ல. ஏன்னா அவர் டிராவல் பண்றது கடல் இல்லையா, அந்த கடல்ல உப்பு அளவுக்கு அதிகமா இருக்கும் இல்லையா. சப்போஸ் உப்பு அளவுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கயிறு அரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. சோ சப்போஸ் கயிறு அரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கயிறு உடனே ரிப்ளேஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காகவும் சாக்கா சணல் கயிறையும் எடுத்து வச்சுக்கிறாரு. அண்ட் ஒரு உருவாக்கின அந்த ஒரு ராஃப்ட கரெக்டா திசையில செலுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா செயலையும் ரெடி பண்றாரு. இந்த செயல்ன்றது வேற எதுவும் கிடையாது, மிகப்பெரிய துணி போன்ற அமைப்பு படல கட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் செயல். அந்த செயலை தாண்டி ஓரளவுக்கு டைரக்ஷனை மாத்தி செலுத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய துடுப்பையும் ரெடி பண்றாரு. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ராஃப்ட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரியான ஒரு அமைப்பை ரெடி பண்றாரு. அது ரொம்ப அளவுக்கு அதிகமா குளிர ஏற்படுறப்ப உள்ள போய் உட்காந்துக்கிறதுக்காக தான் அதை ரெடி பண்றாரு. இதை தாண்டி இவங்க டிராவல் பண்றப்ப இவங்க சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் தேங்காய், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் கொஞ்சம் பிஸ்கட்ஸ் எடுத்து வச்சுக்கிறாரு. இவர் கடல்ல போறப்ப மீனை பிடிச்சாங்க அப்படின்னா அந்த மீனை பிடிச்சு சமைச்சு சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக சில பாத்திரங்களையும் எடுத்துக்கிறாரு. அண்ட் இந்த மீன்களை பிடிக்கிறதுக்காக தூண்டில எடுத்துக்கிறாரு, ஹூக்கும் எடுத்துக்கிறாரு, சில கத்திகளையும் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இந்த கத்திகள் பார்த்தீங்கன்னா மீன்களை வெட்டுறதுக்கு மட்டும் கிடையாது, இவர் எடுத்துட்டு போற ரோப்பை கட் பண்ணி கட்டுறதுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காகவும் எடுத்துக்கிறாரு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா செக்ஸ்டன்ட் அப்படின்ற ஒரு டூல் எடுத்துக்கிறாரு. இந்த ஒரு டூல் சூரியன் ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஆங்கிளை மெஷர் பண்ணி கரெக்டான டைரக்ஷன்ல போறோமா அப்படின்றத மெஷர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால இந்த ஒரு டூல் எடுத்துக்கிறாப்ல. அதுக்கடுத்து ஸ்டார் சார்ட், காம்பஸ் அண்ட் லாக் லைன் சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கிறாரு. இதுல லாக் லைன் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, இவங்க செலுத்திட்டு போற இந்த ஒரு படகு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த படகு எவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்றத மெஷர் பண்றதுக்காக ரோப்ல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நாட் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி நாட் போட்டு வச்ச அந்த ஒரு ரோப்போட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வுட் மாதிரியான விஷயங்களை கட்டிட்டு அந்த கடல்ல தூக்கி போடுவாங்க. அப்படி தூக்கி போடுறப்ப இத்தனை நாட்ஸ், அதாவது 3 நாட்ஸ் இல்ல 4 நாட்ஸ் சொல்லிட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த 4 நாட்ஸ் எவ்வளவு டைம்க்குள்ள வெளியே போகுது அப்படின்றத மெஷர் பண்ணுவாங்க. அப்படி மெஷர் பண்றது மூலமா நம்ம பாய்மர படகு இவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்குவாங்க. சோ அந்த ஒரு டூலையும் அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா அவரோட டிராவலே ஃபுல்லா ஃபில்மா ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தார் இல்லையா. சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் கேமராவே எடுத்து வச்சுக்கிறாரு, ஒரு ஸ்டில் கேமராவை எடுத்து வச்சுக்கிறாரு, வாட்டர் ப்ரூஃப் நோட் அண்ட் பென்சில் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாப்ல. ஏன்னா இவங்க டிராவல் பண்ணி போறப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்றத ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம கம்ப்ளீட்டா நோட் பண்ணிக்கிறணும் அப்படின்றதுலயும் தெளிவா இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பப்ளிகேஷன் கம்பெனில அட்வான்ஸ் வேற வாங்கிட்டு வந்துட்டாப்ல இல்லையா. சோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நோட் பண்ணி போய் கொடுத்தாதான் இவர் வாங்கின காசு அவங்க திருப்பி கேட்க மாட்டாங்க இல்லையா, அவங்க கூட காசு கொடுப்பாங்க இல்லையா. சப்போஸ் இதெல்லாம் மிஸ் ஆகி போச்சு அப்படின்னா அப்புறம் ஒரு கடைக்காரன் ஆயிருவார் இல்லையா. சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் நோட் பண்றதுக்காகவே வாட்டர் ப்ரூஃப் நோட் அண்ட் பென்சிலையும் எடுத்துக்கிறாப்ல. அண்ட் இதை தாண்டி பாத்தீங்கன்னா சில பேசிக்கான திங்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், பேசிக் ஆன்டிபயோட்டிக்ஸ், சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சில ஆயின்மெண்ட்ஸ் சொல்லிட்டு சில விஷயங்களை அவர் எடுத்துக்கிறாப்ல. சோ இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட க்ரூ மெம்பர்ஸ்ட்ட சொல்றாரு. அதாவது அவரோட டீம் மெம்பர்ஸான 5 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட சொல்றாரு. சோ இப்படி சொன்னோன்னே ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி 1947 வருஷம் பெருல இருக்க கலாவோ அப்படின்ற இடத்துல இருந்து இவருடைய ராஃப்ட் பாத்தீங்கன்னா கடல்ல இறக்கப்படுது. இப்படி இறக்குற இந்த ஒரு ராஃப்டோட பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஏர் சேஃப்டி போட்டும் அட்டாச் பண்ணிருக்காப்ல. இது பாத்தீங்கன்னா இந்த ராஃப்டோட கயர்ல இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இதை எதுக்கு இவர் அட்டாச் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய ஜேர்னியை ஃபுல்லாவே ஃபிலிம் பண்ணணும் முடிவு பண்ணி வச்சிருக்காரு இல்லையா. சோ இவருடைய ராஃப்ட முழுசா காட்டணும்னா பின்னாடி இருக்கிற இந்த ஏர் சேஃப்டி போட்ல உட்காந்துட்டு ஃபிலிம் பண்ணாம இவருடைய ராஃப்ட முழுசா காட்டிடலாம் இல்லையா. சோ அதுக்காக தான் இதை அட்டாச் பண்ணவே செஞ்சிருக்காப்ல. அதை தாண்டி இவங்களுடைய டீம் மெம்பர்ஸ்ல யாருக்காவது மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த டைம்ல தனிமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க இந்த ஏர் சேஃப்டி போட்ல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் தனிமையா இருந்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காகவும் இதை அட்டாச் பண்ணிருக்காப்ல. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த ராஃப்ட் தென் அமெரிக்கால இருந்து பாலினேஷியாவை நோக்கி பசிபிக் பெருங்கடல்ல புறப்பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவங்க அதை நோக்கி தான் போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இது எந்த பக்கம் போக போகுது அப்படின்றது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா இந்த ராஃப்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கரையில இருந்து மூவ் ஆகி கடலோட உட்பகுதிக்கும் போக ஆரம்பிக்குது. அப்படி போய் பார்க்கறப்ப சுத்தி முத்தி எல்லா பக்கமும் கடல் மட்டும் தான் தெரியுது. சோ அந்த இடத்துல போயிட்டு எந்த பக்கம் போகணும் அப்படின்றலாம் பார்த்தா திசையே தெரியாது. அந்த டைம்ல இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது காம்பஸ் மட்டும் தான். சோ அந்த காம்பஸ் மூலமா இயற்கையான காற்றை வச்சு இவங்க மேற்க நோக்கி மட்டும் அந்த ராஃப்ட செலுத்திட்டு இருக்காங்க. அப்படி செலுத்திட்டு இருக்க அந்த ஒரு ராஃப்டுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க, அதுதான் கான்டிகி. இந்த கான்டிகின்றது வேற எதுவும் கிடையாது, அந்த காலத்துல வாழ்ந்த தென் அமெரிக்க மக்கள் வழிபட்ட சூரிய கடவுளோட பேர் தான் கான்டிகி. சோ இப்போ இந்த கான்டிகி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல நகர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த கான்டிகியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல எந்த விதமான மாடர்ன் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணவே இல்லை இல்லையா. சோ அதனாலே இது மூவ் ஆகி போறப்ப அந்த அளவுக்கு பெருசா சத்தமே கேட்காது. சோ இது சைலண்டா தான் போயிட்டே இருக்கும். அதனாலே கடல்ல இருக்க ஸ்பீசிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது உயிரினங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது இதுக்கு பக்கத்துல வந்து துள்ளி குதிச்சு விளையாண்டு போயிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷுவல பாக்குறதே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு புதுசாவும் ரெஃப்ரெஷிங்காவும் இருந்திருக்கு. இது உண்மையிலேயே இன்கிரெடிபிளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புக்லயே எழுதி வச்சிருக்காரு. ஆனா என்னதான் இது
பாக்குறதுக்கு செம்ம சூப்பரா இருந்தாலும் இந்த ஜேர்னி இதே மாதிரி ஸ்மூத்தா போச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா கடல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மரங்கிறம் கிடையாது, நெல்லுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா. அப்படி இருக்கிறப்ப பகல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் பட்டைய கிளப்பிட்டு அடிக்குமா. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ராஃப்ட்ல நிக்கவே முடியாதான், தோல்லாம் கத கத கதன்னு எரியுமா. சரி பகல்ல தான் இப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா நைட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா குளிர ஆரம்பிச்சிருமா. சோ அந்த குளிர தாக்கு பிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, பேக்கப்க்கு வேணுன்றதுக்காக இவங்க இந்த ராஃப்ட்ல எல்லாத்தையும் அள்ளி போட்டுலாம் கொண்டு போயிட முடியாது இல்லையா. அது எந்த அளவுக்கு வெயிட்ட தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தானே ஏத்தவே முடியும். சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியை பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடா தான் இவங்க எடுத்துட்டே போயிருந்திருக்காங்க. இவங்களுடைய ஐடியா என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம போறப்பே மழை பெய்யும், அப்படி மழை பெய்யறப்ப அந்த மழை தண்ணியை நம்ம குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி கேன்ஸ் தான் நிறைய எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா இவங்களுடைய துரதிருஷ்டத்துக்கு ஸ்டார்டிங்ல போறப்ப இவங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா மழை பெய்யவே இல்ல. சோ அதனாலே இவங்க கொண்டு வந்த லிமிட்டடான தண்ணியை ரேசன் முறையில குடிக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி குடிக்கிற தண்ணியும் பாத்தீங்கன்னா பேருக்கு நாக்க நினைச்சுக்கிற அளவுக்கு தான் குடிக்கிற மாதிரியே இருக்கு. இப்படி குடிச்சிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெயில் வேற பல்ல காட்டி அடிச்சிட்டு இருக்கு இல்லையா. சோ அதனாலே அளவுக்கு அதிகமா டீஹைட்ரேஷனுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் தொடக்கத்திலேயே முடிய போது நம்ம அவ்வளவுதான் சாக போறோம் அப்படின்ற நிலைமைக்கே வந்துட்டாங்க. அப்படி இவங்க வந்து அந்த ஒரு சமயத்துல தான் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மழையும் பெய்யுது. சோ அந்த ஒரு மழை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாவே அமையுது. சோ அதுல முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தண்ணியை பிடிச்சி சேகரிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணியை பிடிச்சி சேகரிச்சு வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த மலையில பாத்தீங்கன்னா செம்மையா குத்தாட்டமும் போடுறாங்க. சோ அதுக்கடுத்து அப்படியே நாட்கள் கிடக்குது. அந்த பாய்மர படகும் பாத்தீங்கன்னா கடல் நிலையில மேல கீழேன்னு ஏறி இறங்கி போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல தண்ணிக்கு மட்டும் தான் பிரச்சனையா இருந்தது, இப்ப உணவுக்கும் பிரச்சனையா மாற ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க கொண்டு வந்த உணவுப் பொருட்களும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாலாம் கொண்டு வரல, லிமிட்டடா தான் கொண்டு வந்திருந்தாங்க. சோ அதுவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள்லயே தீர்ந்து போயிடுது. சோ அதுக்கடுத்து இவங்க சாப்பிடணும்னா வேற வழியே இல்ல, மீனை பிடிச்சா மட்டும் தான் சாப்பிடவே முடியும். சோ அதனால இவங்க கொண்டு வந்த தூண்டில போட்டு மீனை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பெருசா மீனே சிக்க மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகி சின்ன மீனா பிடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் மட்டும் தான் இவங்களுடைய முழு நேர உணவாவே மாற ஆரம்பிக்குது. அப்படி கிடைக்கிற மீனும் பாத்தீங்கன்னா எல்லா நாளும் வயிறு நிறைய அளவுக்கு பெரிய மீன் எல்லாம் கிடைக்காது. சில நாட்கள் பெரிய மீன் கிடைக்கும், சில நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா மீனே சுத்தமா கிடைக்காது. அப்படி மீன் கிடைக்கல அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா உண்ணாவிரத மாதிரி பட்டினியா தான் கிடந்தாகணுமா. சோ இப்படியே பல நாட்கள் இவங்க பட்டினியா இருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படி இவங்க பட்டினியா கிடந்த அந்த ஒரு சமயத்துல ஒரு மிகப்பெரிய புயல் இவங்க பாய்மர படகை தாக்குது. அப்படி தாக்குறப்ப இவங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுது. ஏன்னா இவங்களுடைய படகெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான அந்த புயலை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டான போட் கிடையாது இல்லையா. சோ கண்டிப்பா இந்த புயல்ல நம்ம பாய்மர படகு உடஞ்சு போயிடும். அப்படி உடஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம இந்த கடலா போயிட வேண்டியதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய அதிர்ஷ்டவசத்துக்கு இவங்க பாய்மர படகு சேர்றதுக்கு யூஸ் பண்ண பால்சா மரம் இருக்கு பாத்தீங்களா, அது தண்ணியை நல்லா உறிஞ்சு ஸ்டெபிலிட்டியை சூப்பரா கிரியேட் பண்ணுது. அதனாலேயே படகு தலைகளாலாம் கவரவே இல்ல, ஓரளவுக்கு புயலையும் தாக்கு பிடிச்சிருது. இந்த விஷயத்த பாக்குறப்ப தோரை மிரண்டு போயிடாப்ல. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் படகு செய்யறதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு நினைச்சு மிரண்டு போயிடாப்ல. சோ அந்த ஒரு புயல்ல இருந்து இவங்க ஓரளவுக்கு தப்பிச்சிடுறாங்க. ஆனா என்னத்த போயிட்டு இருந்தாலும் கடல்ல போனா சணல் கயிறு அரிக்கப்படும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் இல்லையா. சோ அதே மாதிரி இப்ப இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. அதை இவங்க டெய்லி வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு கயிறு அரிக்கப்படுற மாதிரி தெரிஞ்சாலே உடனே அந்த கயிறை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதை மட்டும் இவங்க கவனிக்காம விட்டா எல்லா மரமுமே ஈஸியா தனித்தனியா அத்துட்டு போயிடும் இல்லையா. அப்படி போயிருச்சு அப்படின்னா இவங்களால டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ இப்படி ஒரு பக்கம் கயிறை சரி பண்ணிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் நம்ம தோர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேல சமைக்கிறதுக்கு மீனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில போட்டு இருந்திருக்காப்ல. போடுறப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பெருசா அந்த அளவுக்கு மீன் கடிக்கிற மாதிரியே தெரியல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒண்ணு டபக்குன்னு கடிக்குது. அப்படி கடிச்சோன்னே ஆத்தாடி இது கடிச்ச கடியை பார்த்தா பெரிய மீனா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு தூக்குறாப்ல. ஆனா என்னத்தை தூக்குனாலும் அந்த மீனை தூக்கவே முடியல. அதற்கு மாற அந்த மீன் பாத்தீங்கன்னா சொரட்டுன்னு அந்த துண்டில கீழே பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தனே தோருக்குனாலும் பயம் பயங்கரமா வந்துருது. ஆத்தாடி நம்ம வாட்டுக்கு மீனை பிடிக்கிறேன்னு நினைச்சு வேற எதையும் பிடிச்சிட்டோமோ, இதை நம்ம வாட்டுக்கு நம்ம படகுக்கு கொண்டு வந்த அப்படின்னா நம்ம படகையை கவுத்து விட்டு போயிடும். அதுக்கு பேசாம தூண்டில தூக்கி கடல்ல போட்டலாம் அப்படின்னு நினைச்சு தூண்டில தூக்கி போட போறாப்ல. அப்படி தூக்கி போட போற அந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த மீன் கீழே இழுக்காம மேல வர மாதிரி இவருக்கு தெரியுது. அதை பார்த்தோன்னே நம்ம தோர் லைட்டா எட்டி பாக்குறாப்ல. பார்த்தா அப்படி பாக்குற அந்த ஒரு டைம்ல ஒரு பெரிய ஷார்க் பார்த்தீங்கன்னா இவர் மூஞ்சிக்கு பக்கத்துல தாவி குதிச்சு வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே தோருக்குனாலும் இருள் அடிச்சிருது. அது அவருக்கு மட்டும் கிடையாது, அவருக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்த இவருடைய குரூப் மெம்பர்ஸ் 5 பேருக்கு இருள் அடிச்சிருது. ஏன்னா அந்த ஷார்க் இப்ப சாதாரண ஷார்க்கால அடிபட்ட ஷார்க்கா இருக்கு இல்லையா. சோ கண்டிப்பா இது நம்மள அட்டாக் பண்ணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஷார்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய படகை இப்போ வட்டம் போட ஆரம்பிக்குது. சோ அது எப்ப வேணாலும் நம்ம படகை அட்டாக் பண்ணலாம் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே இப்போதைக்கு அவங்களுக்கு வேற வழியே இல்லாம கடவுளை
கடவுளை மட்டும் தான் நம்பி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வழிபட்டதோட மிராக்களா இல்ல வேற என்னன்னு தெரியல, இவங்க வழிபட்ட அடுத்த சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேல், அதாவது திமிங்கலம் பாத்தீங்கன்னா அந்த சுறாமீனுக்கு பக்கத்துல வந்துருது. அதை பார்த்தோன்னே சுறாமீன் தெரிச்சு ஓடிடுது. அந்த திமிங்கலமும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து நகர்ந்து போயிருது. இத பாக்குறப்ப அவங்களுக்கே செம்ம அமேசிங்கா இருந்துச்சாம். நம்மள கடவுள் தான் காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். அப்ப தோர் சொன்ன ஒரே விஷயம் இதுதான், கடவுள் நம்மளுக்கு ஆபத்தையும் கிரியேட் பண்ணுது, அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தவும் செய்து அப்படின்னு சொன்னாப்லையா. சோ இப்படியே நாட்கள் ஓடுது. இவங்க அந்த அளவுக்கு பெருசா ஃபுட்டு கிடைக்காம சாப்பிடாம இருக்காங்க இல்லையா, அதனாலே கொஞ்சம் கொஞ்சமா மெலிந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய ஸ்டாமினாவும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தவங்க பேசுவாங்க பாத்தீங்கன்னா அதை கூட சவுண்டா பேச முடியாத அளவுக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. அதுலயும் சில டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஹாலுசினேஷனும் கிரியேட் ஆகுது. அதாவது சரியா சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயிலையும் குளிர்லையும் திர்றாங்க இல்லையா, அதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸ்ட்ரீம் டயர்டுக்கும் போயிடுறாங்க. அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இவங்களே இமேஜின் பண்ணிட்டு அது கூட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல எவ்வளவு டீசென்ட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ அந்த ஒரு ஜர்னி இப்ப கம்ப்ளீட்டா மாறி இவங்க 50% பைத்தியக்காரங்கமா தான் ஹாலுசினேஷன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் தோர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல தான் போறோமா அப்படின்றத அடிக்கடி காம்பஸை பார்த்து செக் பண்ணிட்டே இருக்காப்ல. சோ இப்படியே பாத்தீங்கன்னா அவங்க ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேல கிடக்குது. இந்த 90 நாட்கள் ஆகியும் இவங்க சைட்ல இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வரல அப்படின்றது இந்த சயின்டிபிக் கம்யூனிட்டி இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம அப்பயே அவ்வளவு தூரம் சொன்னோம், அப்படி சொல்லி அதை கேட்காம இவங்க பைத்தியக்காரத்தனமா அந்த கடலுக்குள்ள போயிட்டு நேரம் எந்த பக்கம் திசை தெரியாம போயிருப்பானே தெரியல, இவங்க கொழுப்படுத்து போய் தானே போனா போய் செத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வருத்தமும் இருக்கு. ஏன்னா இதுக்கு போய் இவ்வளவு தூரம் உயிரை பணையம் வைக்கணுமா அப்படின்ற ஒரு சின்ன வருத்தமும் அவங்களுக்குள்ள இருக்கு. சோ இப்படியே நாட்கள் டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. அப்படி நாட்கள் டிக்கிங் ஆக அந்த படகுல டிராவல் பண்ற 5 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க 5 பேருமே தோர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னைய நாங்க எல்லாருமே வீட்டை பிரிஞ்சு ஒன்ன நம்பி தான் வந்தோம், நீ எங்கிட்ட சொல்றப்ப இது பாசிபிளான ஒரு ஜர்னி தான், இதை ஈஸியா நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டு வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுல எவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 90 நாட்கள் கடந்துட்டோம். 90 நாள் கடந்து இன்னும் நம்ம பாலினேசியாவை அடையல அப்படின்னா இன்னும் எத்தனை நாள் தான் இந்த கடலை நம்ம டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். சரி போற வழியில ஏதாச்சும் தீவு இருந்தா கூட அதுல போயிட்டு நம்ம இலைப்பாறலாம். ஆனா நம்ம வர்ற வழியில எங்கேயுமே தீவு கூட கண்ணுக்கு தெரியல. சோ ஒரு சின்ன நிலப்பகுதி கூட இல்லாத ஒரு கடற்குள்ளையா எங்களை கூட்டு வந்துட்டேன், அப்ப சாகடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் எங்களை கூப்பிட்டே வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேரும் தோர் கூட மாறி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மைண்ட் காமா இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல போக ஹோம் சிக்கும் அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆயிரும் இல்லையா, அந்த ஹோம் சிக்கோட சேர்த்து லோன்லினஸும் அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆயிரும் இல்லையா. சோ அதனாலேயே இவங்க ராஃப்ட்டுக்கு பின்னாடி கட்டிருக்கிற அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்காரக்கூடிய அந்த ஏர் பேக் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் உட்கார்றதுக்கே நாட்கள் போக போட்டி உருவாக ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த 5 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவே கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வந்து தனிமையா வரணும்னு சொல்லிட்டு அதுல மாறி போய் உட்காந்துட்டு கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பாக்குறப்ப தோருக்கே வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா இவங்க மட்டும் ஃபேமிலியை பிரிஞ்சுட்டு வரல, தோரும் பார்த்தா அவரோட ஒய்ஃபை பிரிஞ்சுதானே வந்திருக்காரு. சோ இவரும் வீட்டுக்கு திரும்பி போகணுன்றதா ஆசையாவே இருக்கு. இருந்தாலும் எப்படியாச்சும் நம்ம பாலினேசியாவை அடைஞ்சிருவோன்ற நம்பிக்கை அவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா இவர் ஆன்சியன்ட் மக்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாரு. அது மட்டும் கிடையாது, நேச்சரான அந்த காற்றும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மள அந்த தீவுக்கு கொண்டு போய் சேர்த்துன்ற நம்பிக்கையோடையும் இவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி டிராவல் பண்றதோட பலனா ஒரு மிகப்பெரிய மிராக்களும் நடக்குது. அதாவது கிட்டத்தட்ட 100 நாட்கள் இவங்க டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் 101வது நாள் இவங்க ராஃப்ட்டுக்கு மேல ஒரு சின்ன பறவை பறந்து போறத அவர் பாக்குறாரு. அதை பார்த்த உடனே ஒரு செம்மையான ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிருது. ஆத்தாடி ஒரு பறவை நம்மளுக்கு மேல பறந்து போகுது அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல ஏதோ ஒரு தீவு இருந்தாலும் அப்ப நம்ம லேண்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற 5 பேர்ட்ட செம்ம குசியா சொல்றாரு. அத குசியா சொல்றாரு அப்படின்றதுக்காக செம்ம எனர்ஜியா சொல்றாரு அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா சாப்பிடாம ஆல்ரெடி பார்த்தா ரொம்ப இழைச்சு போயிருக்காங்க இல்லையா, அதனால சவுண்ட் கூட அந்த அளவுக்கு பெருசா அவங்ககிட்ட இருந்து வரவே இல்லை. அதை கேட்கறதுக்கு கூட பார்த்தா அந்த 5 பேருக்கு தெளிவான காதுல கேட்கவே இல்லை. ஏன்னா பசி அளவுக்கு அதிகமானாலே காதுல அடைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. சோ அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் அந்த 5 பேரும் பாத்தீங்கன்னா எலும்பும் தோலுமா உட்கார்ந்த மாதிரி அவர் சொல்றத லைட்டா தலையாட்டிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கப்பே தோர் பின்னாடி திரும்பி பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப தூரமா பாத்தீங்கன்னா ஒரு நிலப்பகுதி இருக்குது, இவரோட கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்த உடனே ஒரு செம்மையான எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஆனா என்னத்த எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆனாலும் இந்த மாதிரியான ஹாலுசினேஷன் அடிக்கடி இதுக்கு முன்னாடி அவருக்கு வந்துட்டு போயிருக்கு. சோ அதே மாதிரியான ஹாலுசினேஷன் தான் மேபி இப்பயும் வரலான்ற ஒரு பயமும் இவருக்கு இருக்கு. சோ அதனாலேயே நம்ம இதை இப்பயே செலிப்ரேட் பண்ணாம பக்கத்துல போய் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காப்ல. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த ராஃப்ட் மாதிரி கொஞ்சமா முன்னோக்கி போயிட்டே இருக்கு. அப்படி போறப்பதான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தையும் நம்ம தோர் பாக்குறாப்ல. ஏன்னா இவர் கண்ணுக்கு தெரிந்த ஒரு நிலப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலப்பகுதிகளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கடல்ல பவளப்பாறைகள் இருக்கதை அவர் நோட் பண்ணிடுறாரு. அது மட்டும் கிடையாது, டைம் போக அந்த ராஃப்ட் பாத்தீங்கன்னா அந்த நிலப்பகுதியை கொஞ்சமா நெருங்க இந்த ராஃப்டோட ஸ்பீடும் பாத்தீங்கன்னா நேச்சரோட காற்றுனால அளவுக்கு அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. சோ அதை பாக்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி பதற்றமும் பயமும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. சோ உடனே தன்னோட க்ரூ மெம்பர்ஸ் 5 பேரையும் திரும்பி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேக்
பேக்கப் பண்ணுங்க, நம்மளோட கேமரா, நோட் புக், பென் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு தண்ணி போகாத அளவுக்கு சேஃப்டி பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே இந்த ராஃப்ட்ல உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல சிக்கிடுவோம். இதுக்கு மேலே நம்ம இங்க உட்கார வேணாம், நம்ம இந்த ராஃப்ட்ல இருந்து கீழே இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. இதை கேட்கிறப்ப அந்த 5 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. என்னையா சொல்ற, எதுக்கு இறங்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த டைம்ல நம்ம தோரு இப்ப நம்ம ராஃப்ட் வழக்கத்தோட அளவுக்கு அதிகமான ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படி மூவ் ஆயிட்டு இருக்கிற அந்த டைரக்ஷன்ல பவளப்பாறை இருக்கு. அந்த பவளப்பாறையில போயிட்டு இந்த ராஃப்ட் மோதிச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மரம் எல்லாமே செதஞ்சு போய் சதறிடும். அப்படி சதறிச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு இப்பயே நம்ம தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்த ஆரம்பிக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அப்படி சொல்ற அந்த ஒரு மொமெண்ட் அது பவளப்பாறைக்கு ரொம்ப க்ளோஸா போயிருது. சோ உடனே தோர் இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த டைம்ல அந்த 5 பேர் பிளஸ் தோரும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா உடம்புல ஸ்டாமினாவே இல்லாம குதிக்க கூட முடியாம டபக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு நீந்த கூட முடியாம லைட்டா நீந்துட்டே இருக்காங்க. அப்படி நீந்துற அந்த ஒரு சமயத்துல அந்த ராஃப்ட் பவளப்பாறையில போய் சத்துன்னு மோதி கம்ப்ளீட்டா சதுரி சுக்குநூறா போயிருது. சோ அதை பாக்குறப்பதான் அந்த 5 பேருக்கே தெரிய வருது, நல்லவேளை தோர் சொல்லி நம்ம குதிக்காம இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம இறந்திருப்போம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. ஆனா என்னதான் அந்த ராஃப்ட்ல இருந்திருந்தாலும் இறந்திருப்போம் அப்படின்னு நினைச்சாலும் இப்ப கடலுக்குள்ள குதிச்சிட்டாங்க இல்லையா, இங்க இருந்து நிலப்பகுதி வரைக்கும் நீந்தி போனதானே உங்களால உயிர் பிழைக்கவே முடியும். சோ அதனால நிலப்பகுதி எங்கடான்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பாக்குறப்ப தோர் சொன்ன மாதிரி தூரத்துல நிலப்பகுதி இருக்கதையும் பாக்குறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே ஆல்ரெடி அவங்க பசியில வேற இருக்காங்க இல்லையா, அதனால ஸ்டாமினா வேற அந்த அளவுக்கு பெருசா இல்ல இல்லையா. சோ ஸ்டாமினாவே இல்லாத அந்த ஒரு சமயத்துல நிலப்பகுதி வரைக்கும் நீந்துட்டே போறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயமும் இல்ல இல்லையா. சோ அதனாலே அந்த 5 பேர் லைட்டா சோர்வடைய ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் தோறு நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணிட்டோம், இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, இதை மட்டும் நம்ம நீந்தி கடந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேர் ஹிஸ்டரியில நிலைச்சு நிக்கும். சோ நம்மளோட பேர் நிக்கும் அப்படின்னா இந்த மொமெண்ட்ல மட்டும் நம்பிக்கையை விடாம நீங்க நீந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேரும் லைட்டா டிரைவ் பண்ணுது. அந்த டிரைவ் பண்றதோட பலனா இந்த 5 பேரும் தத்தி முத்தி நீச்சல் அடிச்சு கடைசியா அந்த நிலப்பகுதியை வந்து அடையறாங்க. ஸ்பெயின்ல கிட்டத்தட்ட 101 நாட்கள் கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் பாலினேசிய தீவுகள் இருக்கிற ஒன் ஆஃப் த தீவான டுவாமோட்டோ அப்படின்ற ஒரு தீவையும் இவங்க ரீச் பண்ணிடுறாங்க. அப்படி ரீச் பண்ண உடனே அங்க இருக்கிற கிராம மக்கள் இவங்களை பார்த்த உடனே ஓடி வந்து தூக்கி வந்து அவங்களை உபசரிக்கவும் செய்யறாங்க. அப்படி உபசரிக்கிறப்பதான் அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் அவங்க கதையா சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த கிராம மக்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு எங்க முன்னோர்களும் இப்படிதான் வந்திருப்பாங்களா, அப்ப நாங்க உங்களை கடவுளா தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்ததை செலிப்ரேட் பண்ணி ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடி அவங்களுக்கு விருந்தளிச்சாங்களாம். இந்த ஒரு விருந்தளிப்பும் பார்த்தீங்கன்னா தோரியா அவரோட குரூப் மெம்பர்ஸ் எல்லாரையுமே உச்சக்கட்ட எக்ஸைட்மெண்ட்டுக்கு கொண்டு போகுது. ஏன்னா இவ்வளவு நாள் பட்டினியா எதுவுமே சாப்பிடாம இருந்தவங்களுக்கு அங்க அவ்வளவு விருந்து கிடைக்குது இல்லையா. சோ அது உண்மையிலேயே அவங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷத்தை கொடுக்குது. இதோட ஒரு பெரிய சந்தோஷம் தோர் சொன்ன அந்த ஒரு தியரியும் இங்க ப்ரூவ் பண்ணப்பட்டுருச்சு இல்லையா. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையுமே உச்சக்கட்ட ஆச்சரியத்துக்கு கொண்டு போகுது. ஏன்னா ஒரு மனுஷன் தன்னோட தியரியை ப்ரூவ் பண்றதுக்காக இவ்வளவு பெரிய அட்வென்ச்சரஸான ஒரு ஜேர்னியை மேற்கொள்வானா, அப்படி மேற்கொள்றத மட்டும் இல்லாம அதை ப்ரூவ் பண்ணி வேற காமிச்சிருக்கான் அப்படின்னா இவன் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோரோட புகழ் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த ஜேர்னியை முடிச்சுட்டு மறுபடியும் நாட்டுக்கு திரும்பினதுக்கு அப்புறம் எக்கச்சக்க மீடியாவும் இவரை கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனாலேயே இவரோட புகழ் கொஞ்சம் கொஞ்சமா பரவுது. அது மட்டும் கிடையாது, இவர் டிராவல் பண்ண இந்த 101 நாள் கம்ப்ளீட் ஜேர்னியையும் ஃபில்மா வேற ஷூட் பண்ணிருக்காரு இல்லையா. சோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாவும் ரிலீஸ் பண்றாரு. அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா 1951 வருஷம் ஆஸ்கார்ல பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி அப்படின்ற அவார்டையும் பெறுது. அது மட்டும் கிடையாது, இந்த ஜேர்னியை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணும்போது அந்த பப்ளிகேஷனுக்கு புக்காவும் எழுதி கொடுக்குறாரு. அந்த ஒரு புக்கை அவங்க கிட்டத்தட்ட 70 லாங்குவேஜஸ்க்கு மேல டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணவும் செய்றாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு புக்கு மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ்க்கு விற்கவும் படுது. சோ இந்த ஒரு ஜேர்னி மூலமா ஆன்சியன்ட் மக்களோட இந்த ஒரு பயணத்தை ஒரு ப்ரூவ் பண்ணதோட மட்டும் இல்லாம அதே நேரத்தில் அவரோட தியரியை ப்ரூவ் பண்ணதோட மட்டும் இல்லாம இந்த ஒரு ஜேர்னி அவரோட வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமா அமைஞ்சிச்சு. ஆனா இந்த ஒரு வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு இவர் இந்த உலகத்துல யாருமே எடுக்காத ரிஸ்கான உயிரை பணைய வச்சு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து டிராவல் பண்ணி போனார் இல்லையா. அதுலயும் உலகமே நம்பாதப்ப இவர் தன்னை மட்டுமே நம்பி நான் இந்த உலகத்துக்கு யாருன்றதை ப்ரூவ் பண்ணி காம்பேன்னு சொல்லிட்டு இறங்கின இந்த ஒரு தில்லான முடிவு தான் இவரோட இவ்வளவு பெரிய ஃபேமஸ்க்கும் காரணமா அமைஞ்சிச்சு. இவர் இறந்ததுக்கு அப்புறமும் இவரோட பேரை வரலாற்றுல நிலைநிறுத்தியும் வச்சிருக்கு. அதுக்காக இவர் இந்த ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணிட்டு இதோட அவரோட ஜேர்னியை ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டாரா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா ஆன்சியன்ட் எகிப்தியன்ஸ் அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி டிராவல் பண்ணி வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸ்பீடிஷனும் போயிட்டு இருக்காப்ல. அது மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து வேற இன்னொரு எக்ஸ்ப்ளோரேஷனும் பண்ணி இருந்திருக்காப்ல. அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டை தான் யூஸ் பண்ணவும் செஞ்சாராம். சோ இவர் கடைசியா ஏப்ரல் 18, 2002 வருஷம் பிரெயின் கேன்சர்னால இறந்து போறாரு. அதாவது இவரோட 87வது வயசுல இறந்து போறாரு. அப்படி இவர் இறந்து போனதுக்கு அப்புறமும் இவர் கண்டுபிடிச்ச இந்த ஒரு மெத்தட் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆன்சியன்ட் சிவிலைசேஷன் கடல் வழி எப்படி டிராவல் பண்ணி போயிருப்பாங்க அப்படின்றத பிளான் பண்றதுக்கு முக்கியமான ஒரு குறிப்பேடாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு இன்கிரெடிபிளான தோரோட ஜேர்னியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பாய்.